உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் வரிசையில் செப்டம்பர் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதத்துடைய கிரக அடைவுகளை தெரிஞ்சுக்கலாம். மிதுனத்தில் குரு பகவான், அது போக சிம்மத்துல 14ஆம் தேதி சுக்கிர பகவான் வராரு. அங்க கேதுவும் இருக்கிறாங்க சிம்மத்துல. சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னிக்கு வந்துடுறாங்க. அதே சமயத்துல கன்னியில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு அந்த புதன் பகவான் ஆப்பட்டது 14ஆம் தேதியே போயிடுறாங்க. செப்டம்பர் 14. செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாமுக்கு வந்துடுறாங்க. கும்பத்துல ராகு பகவான், மீனத்துல கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா சொல்றோம், கேளுங்க. கன்னி ராசியின் அதிபதி யாரு? புதன் பகவான். இந்த புதன் பகவான் கன்னி ராசியிலேயே ஆட்சி பிளஸ் உச்சம் இந்த மாசத்துல. அப்ப இந்த மாதத்தில் தன்னுடைய ராசிநாதன் தன்னுடைய ராசிக்கே வந்து, தன்னுடைய லக்னநாதன் தன்னுடைய லக்னத்துக்கே வந்து இருக்கிறார்னா நமக்கு நல்லதா கெட்டதா? கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்வான, ஒரு உன்னதமான, ஆச்சரியப்படக்கூடிய சில அதிசயங்கள் இந்த மாசத்துல கண்டிப்பா நடக்கும். இப்ப தன்னுடைய ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி உச்சம் அடையும் போது அறிவு சூப்பரா வேலை செய்யும். புதன் இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க அவங்க எப்பவுமே ஒருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுத்து அவங்களை பிழைக்க வைப்பாங்க. ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்கன்னா இவங்களுடைய அறிவும் இவங்களுடைய திறமையினால அந்த கம்பெனி உயர வரும். அப்ப அந்த கம்பெனியுடைய எம்டி, அவங்க பாஸ், கண்டிப்பாக இவரால அவங்க பணக்காரனாவாங்க. இது கன்னி ராசிக்காரங்க தான். இந்த 12 ராசியிலேயே கன்னி ராசிக்காரங்கனால மட்டும்தான் இது முடியும். அப்ப பாத்தீங்கன்னா அப்படி உழைத்து கொடுத்து அங்க நல்ல சேலரி இல்லாமல், சில நேரத்துல நல்ல பேரும் இல்லாமல், ஒரு உயர்வான பதவிக்கும் போக முடியாமல் தத்தளிச்சிட்டு வேற கம்பெனிக்கு மாறலாமா, வேற வேலைக்கு போலாமா, எதுவுமே நடக்காமல் இன்னைக்கு குழப்பத்தில் இருக்கிறீங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் பார்ட்னர்னால குழப்பம், ஒரு வேலையில குழப்பம், ஒரு வேலையில நல்ல பேர் இல்ல, குடும்ப பார்ட்னர் மூலியமாக சில மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், இதெல்லாமே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால. ஆனா இந்த பீரியட்ல புதன் ஆட்சி பிளஸ் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த துறையில் எங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த துறையில் அங்கிருந்து வேற இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் போகலாம், வேற ஃபாரினுக்கு போகணும்னு நினைச்சாலும் போகலாம். ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்ப சிங்கப்பூர், மலேசியா, புருனே, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், இன்னைக்கு யுஎஸ்ஏ, இது மாதிரி இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இன்னுமே உலக நாடுகள் எத்தனையோ நாடுகள் இருக்குது, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் வந்தாச்சு. அப்போ இந்த பீரியட்ல நீங்க ஒரு கம்பெனி டு இன்னொரு கம்பெனிக்கு போலாம், ஒரு நாடு டு இன்னொரு நாட்டுக்கு போலாம், அந்த கம்பெனிலேயே சரி அந்த நாட்டிலேயே பிசினஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏராளமாக உங்களுக்கு வரும். உங்களை தேடியே வேலை வரும், உங்களை தேடியே பதவி வரும்.
உங்களை தேடியே உங்களை கூப்பிடுவாங்க, என் கம்பெனிக்கு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு. இந்த மாதிரியான அற்புதமான டைம் தான் இந்த டைம். அது போக உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அந்த 8ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி செப்டம்பர் 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு வர்றாங்க. அந்த துலாம் ராசிக்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துடுறாங்க. இதனால என்ன ஆகும்? வெளிநாட்டுல உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில உயர்வு கிடைக்கும், ஒரு பிசினஸ்ல கை நிறைய சம்பாதிக்கலாம், நீங்க பட்ட கடனையும் அடைக்கலாம். ஒரு பிசினஸ் செய்யற மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அப்போ அந்த 8ஆம் இடம் என்பது அவமானம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடன், இந்த மாதிரி வேதனை. இது குரு பார்த்ததுனால அந்த அவமானம் இல்லை, அந்த கடன் இல்லை, அந்த வேதனை இல்லை. அப்ப அந்த வேதனை இல்லாமல் ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, ஒரு மன திருப்தி. நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குதே, நம்மளுக்கு வேலை நல்லா கிடைக்குதே, நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குதே, நம்ம பட்ட கடனை அடைச்சிட்டு இருக்கிறோமே, பரவாயில்ல கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அது போக உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்து, வீடு, காரு, பங்களா, தாய், இது எல்லாத்தையுமே குறிக்கும். நீங்க வீட்டை வாங்கலாம், காரை வாங்கலாம், பங்களாவை வாங்கலாம். இந்த பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணினால் வாங்க முடியும். அப்போ உங்களுக்கு பல நாள் லட்சியம், பல நாள் கனவு இப்ப நிறைவேற போகுது. அதுக்கு உங்களுடைய தாயுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய தாயுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ திறமை இருந்தும் அறிவு இருந்தும் நல்ல பிழைக்க தெரிந்தும் ரொம்ப வருஷமா ஏமாந்து வாழ்ந்தீங்க, ஏமாளியா வாழ்ந்தீங்க. அந்த ஏமாளித்தனம் போய், ஏமாந்தது போய், நிஜமான வாழ்க்கை உங்களுக்கோசரம், உங்களுடைய குடும்பத்துக்கோசரம், உங்களுடைய மக்களுக்கோசரம் வாழ வேண்டிய டைம் வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்குன்னு சில ஆசைகள், சில லட்சியங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நிறைவேறும். கணவன் மனைவியும் சந்தோஷமா இருப்பீங்க. காரணம் 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம். அந்த வக்கரமானதுனால குடும்பத்துல சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, மன திருப்தி. மனைவியுடைய பேச்சை கேட்டாலும் நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பா கேளுங்க. நீங்க வந்து வெளிநாடு டூர் போகலாம், வேற ஸ்டேட்டுக்கு டூர் போகலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இப்போ வந்து விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், வைரம், இதை வாங்கி வைக்கக்கூடிய டைம். அது போக ஒரு கார் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம். இதற்குண்டான டைம் வந்தாச்சு. உங்களுக்கு தைரியமா இருங்க. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேது கூட கன்ஜெக்ஷன் ஆயிருக்கிறாங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் கேது கூட கன்ஜெக்ஷன் ஆனதுனால ஏதாவது ரூபத்துல குடும்பத்துல குழப்பங்கள் வரும். பெண்ணால் குழப்பங்கள் வரலாம், மனைவியால் குழப்பங்கள் வரலாம், மனைவிக்கு கணவனை பிடிக்காம போகலாம், கணவனுடைய சொந்த பந்தத்தை பிடிக்காம போகலாம், ஒரு பழக்க வழக்கத்துல பிரச்சனைகள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், தன்னை யாருமே நல்லா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற வேதனை வரலாம், யாரும் தன்னை வேல்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வேதனை கன்னிராசிக்காரங்க அவங்களுடைய மனைவிக்கோ இல்ல கன்னிராசியில பிறந்த அந்த பெண்ணுக்கோ கண்டிப்பா வரலாம். ஆனா இந்த பீரியட்ல அந்த கேதுவோடு சுக்கிரன் இணைந்திருப்பதால் ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து கன்னிராசிக்காரர்கள் பெண்கள் இந்த சமயத்துல யாரை பத்தியுமே எதுவுமே நினைக்க வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியாக, சாந்தமாக
ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுங்க. இது மாதிரி அப்படி போயிருங்க, இல்லை கோயிலுக்கு போங்க, அப்படி இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா பொதுவா அந்த கால் பாதம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதம் வலிக்கும். முட்டிங்காலுக்கு கீழே அந்த தசைப்பற்று இருக்கிறதுல அங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும். முட்டிங்காலுக்கு பிரச்சனை வரும். இது வரும், ஆனால் வந்தாலும் கண்டிப்பாக தீரும். ஒரு நல்ல ஒரு கான்டாக்ட், நல்ல டாக்டர் பார்ப்பீங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்ப இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா 2 தெய்வங்கள். ஒன்னு சுக்கிர பகவான். சுக்கிர பகவானு வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா திருச்சிக்கு போய் ஸ்ரீரங்கத்துல அந்த சுக்கிர பகவானை கும்பிட்டு வாங்க. அது போக பெருமாளை, கன்னிராசிக்காரங்க எப்பவுமே அந்த பெருமாளை கும்பிட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்டால பிரச்சனையா, இல்லை குடும்பத்துல தொந்தரவா, இல்லை பிசினஸ் பிரச்சனையா, இல்லை வேலையில பிரச்சனையா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னே தெரியல. அதுக்கு உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, நவகிரகங்கள்ல அந்த கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்குது, இதை பார்த்து கணித்து சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்ப தீரும், எப்ப நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். அப்படி ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். விருப்பம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்றோம். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். வணக்கம்.